வேதாகம பள்ளி மே 2026 ஆர்காட் லூத்ரன் திருச்சபை அல்லியந்தல். முதல் நாள் அறிக்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 5/5/2026 செவ்வாய்க்கிழமை 9 மணி அளவில் ஆசிரியருக்கான காலை தியானத்தை சபை போதகர் ஐயா ரெவரண்ட் ஜே டேனியல் தம்பிராஜ் அவர்கள் நடத்தினார். பிறகு UBBS இயக்குநராக திருமதி JS ஆலிஸ் வினோயா அவர்களையும் ஒருங்கிணைப்பாளராக திருமதி ஷீலா அவர்களையும் போதகர் அவர்கள் நியமித்தார். பிறகு பிள்ளைகள் வகுப்பு வாரியாக பிரிக்கப்பட்டு அவர்களின் பொறுப்பாளர்களிடம் அனுப்பி பாடம் கற்பிக்கப்பட்டது. இடைவெளி சிற்றுண்டியாக ஜூஸ் மற்றும் பிஸ்கெட் வழங்கப்பட்டது. 12 மணி அளவில் மீண்டும் மாணவர்கள் ஒன்று கூடி பாடல்கள் பாடி மனன வசனம் கூறினர். திருமதி கேத்ரின் பியூலா துணை ஆயரின் மனைவி முனிந்து ஜெபம் செய்தார். மதிய உணவாக வெஜிடபிள் பிரியாணி அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டது. முதல் நாளின் நிகழ்வுகள் கர்த்தரின் கிருபையால் இனிதாக நிறைவடைந்தது. நன்றி. விடுமுறை வேதாகம பள்ளி 2026 ஆர்காட் திருச்சபை அல்லியந்தல் 2ஆம் நாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 6/5/2026 புதன்கிழமை காலை 9 மணி அளவில் மாணவர்களுக்கான காலை தியானத்தை திருமதி JP ஆலிஸ் பத்மமாலினி அவர்கள் நடத்தினார். பிறகு பிள்ளைகள் வகுப்பு வாரியாக அவர்களின் பொறுப்பாளர்களிடம் அனுப்பி பாடம் கற்பிக்கப்பட்டது. இடைவேளை சிற்றுண்டியாக சுண்டல் மற்றும் போண்டா வழங்கப்பட்டது. 12:30 மணி அளவில் மீண்டும் மாணவர்கள் ஒன்று கூடி பாடல்கள் பாடி மனைவசனம் கூறினார்கள். பிறகு DM துவக்கப்பள்ளி அல்லியந்தல் தலைமை ஆசிரியர் திரு S. ஈஸ்டர் ராஜ் அவர்கள் முடிவு ஜெபம் செய்தார். மதிய உணவாக தக்காளி சாதம் அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டது. 2ஆம் நாளில் நிகழ்வுகள் கர்த்தரின் கிருபையால் இனிதாக நிறைவடைந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 7/5/2026 வியாழக்கிழமை இன்று 9 மணி அளவில் திருமதி ஷீலா அவர்கள் ஆரம்ப ஜெபம் செய்ய UBBS இனிதே ஆரம்பமானது. பிறகு பிள்ளைகள் வகுப்பு வாரியாக பிரிக்கப்பட்டு அவர்களின் பொறுப்பாளர்களிடம் அனுப்பி பாடம் கற்பிக்கப்பட்டது. இடைவேளை சிற்றுண்டியாக காளாமணி சுண்டல் மற்றும் பருப்பு வடை வழங்கப்பட்டது. 12:30 மணி அளவில் மீண்டும் மாணவர்கள் ஒன்று கூடி பாடல்கள் பாடி மனன வசனம் கூறினர். பிறகு மதிய உணவாக வெஜிடபிள் பிரியாணி அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டது. மாலை 4 மணி அளவில் UBBS நிறைவு விழா கர்த்தரின் தயவினால் இனிதே தொடங்கியது. ஆரம்ப பாடலாக கர்த்தர் எனக்கு பாதுகாப்பு என்ற பாடல் பாடப்பெற்றது. வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை திருமதி கேத்ரின் பியூலா அவர்கள் வாசித்தார். வரவேற்புரையை DM நிதியுதவி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ஈஸ்டர் ராஜ் அவர்கள் வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக சபை போதர்களும் போதகர் அம்மா அவர்களும் வந்திருந்தனர். நிறைவு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்றார். ஆசிரியரின் அறிக்கையை வாசித்தார். கலை நிகழ்ச்சிகள் இனிதே நடத்தப்பட்டது. ஜூனியர் டிபார்ட்மெண்ட் பிள்ளைகள் சிறந்த பங்கு என்ற தலைப்பில் பொம்மல் ஆட்டம் நடத்துகிறார். பிறகு இறைவன் படைப்பு என்ற தலைப்பில் மில்ல டிபார்ட்மெண்ட் குழந்தைகள் வில்லிப்பாட்டு பாடுகிறார்கள். இறுதியில் நம் சபை போதகர் மதிப்பு போதகர் அவர்கள் முடிவு ஜெபம் செய்து ஆசீர்வாதத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்துள்ளார். நன்றி. சிறப்பாக 3 நாள் நிகழ்வையும் அறிக்கையாக வாசித்த 3 ஆசிரியர்களுக்கும் சபை பொறுப்பாளருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.